கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு பிடித்த அந்த 5 நெய்வேத்தியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மணை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணருடைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நல்லா தொடச்சிட்டு அதுக்கு பொட்டு வச்சு பூ எல்லாமே வச்சுக்கோங்க. அப்புறம் துளசியும் வந்து கண்டிப்பாக பூஜையில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சிலை இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த மாதிரி வந்து நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு முன்னாடி இந்த மாதிரி பாதம் போட்டு அதில் மஞ்சள், குங்குமம், அட்சதை, அப்புறம் பூ எல்லாமே போட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சங்கு சக்கர விளக்கு இருந்தாலும் அதையும் ஏற்றி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெத்தலை, பாக்கு, பழம் இந்த மாதிரி பழம்லாம் பழ வகைகள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பலகாரம் செஞ்சதை நீங்கள் வச்சுக்கலாம். சாப்பாடு சமைச்சிங்க அப்படின்னாலுமே அதையும் வச்சுக்கோங்க. எது வைக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து இந்த 5 நெய்வேத்திய பொருட்கள் வைக்கணும். அதாவது பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் இந்த 5மே கண்டிப்பாக வைக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.